Hello friends, welcome to Mrs. Stitch Blouse, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த லாக்டவுன் டைம்ல உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் செலக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி மிஷின் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். பையர்ஸ் கைடு மாதிரி என்னென்ன மிஷின்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நீங்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா இருக்கு மேம், பட் வந்து டெமோவா காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம வந்து பட்டன் ஃபிக்ஸிங், பட்டன் ஹோல் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஃப்ரீ ஆர்ம் ஸ்டிச்சிங் அதை பத்தி பார்க்க போறோம். நார்மலா நீங்க ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா மிஷினோட பாக்ஸ்லயே போட்டிருப்பாங்க ஃப்ரீ ஆர்ம் ஸ்டிச்சிங் அப்படின்னு. பட் அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ ஆர்ம் ஸ்டிச்சிங்னா என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இது வந்து நான் எடுத்திருக்கிற மெட்டீரியல் பேண்டோட லெக், ஒரு லெக் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு, ரவுண்டா இருக்கு. ஸோ இதை வந்து நார்மலா ஒரு மெஷின்ல நம்ம ஸ்டிச் பண்றதுக்கும் இந்த மெஷின்ல இந்த ஃப்ரீ ஆர்ம் ஸ்டிச்சிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும்போது நம்மளுக்கு நார்மலா மெஷின்ல வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த அடியில் உள்ள மெட்டீரியலும் சேர்ந்து உள்ளுக்குள்ள ஸ்டிச்சஸ்ல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து நம்மளால ரவுண்டா ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 1 inch டிஸ்டன்ஸுக்கு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப மெட்டீரியல் எல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு திரும்ப ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டைம் நிறைய எடுக்கும். பட் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இதை வந்து ஈஸியா பண்ணலாம். நான் வந்து அதை உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நார்மல் மெஷின் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளாட் சர்ஃபேஸா இருக்கு, நம்மளுக்கு வந்து நார்மல் மெஷின் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஸ்டிச்சை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபுட்டர்ல வச்சுட்டு போடும்போதே நம்ம மெட்டீரியல் உள்ள மாட்டும் போதே வந்து நம்மளுக்கு அடியில உள்ள அந்த ரவுண்ட் மெட்டீரியல் வந்து அடியில சேர்ந்து சேர்ந்து வரும் அந்த ஸ்டிச்சுக்குள்ள. ஸோ நம்மளால ஈஸியா போட முடியாது, ஏன்னா இந்த பக்கம் மெட்டீரியல் ஃபுல்லுமே வந்து பல்ஜா இருக்கு. அதை எடுத்து விட்டு போடுறதும் ரொம்ப கஷ்டம். தென் வந்து நம்ம போட்டு முடிக்கிறதுக்கு டைமும் ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போடலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் மட்டும் நான் போடுறேன். இப்போ ஒரு 1 inch போலதான் நான் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மெட்டீரியலை வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். கீழே வந்து இந்த மெட்டீரியல் எனக்கு உள்ள இங்க வராம இருக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்னால ஸ்டிச் பண்ண முடியுது. இப்போ நான் இந்த ஸ்டிச் போடும்போது நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை டைம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்றது. ஒவ்வொரு டைமும் வந்து மெட்டீரியல்ல நான் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் ஒரு 1 inch லென்த்துக்கும் வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டே இருந்தேன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்போ வர ஃபேஷன் மேக்கர் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா ஃப்ரீ ஆர்ம் சர்க்குலர் ஸ்டிச்சிங். ஸோ அதை வந்து இப்போ எக்ஸாக்டா நம்ம எப்படி பண்றதுன்றது வந்து பார்க்க போறோம். இந்த மெஷின்ல மட்டும்தான் இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வருது, சிங்கர் பிரில்லியன்ஸ் இதுல மட்டும். மற்ற ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல இந்த டேபிள் வராது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மெஷின் எல்லா மெஷின்லயுமே இந்த இடம் வரல தான் இருக்கும் மெஷினே வந்து. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஏதாவது ஸ்டோரேஜ் அந்த மாதிரி, ஏதாவது ஒரு பாபின் கேஸ் வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். என்னோட மெஷின்லயும் இருந்தது. நான் அதை எடுத்துட்டு தான் இந்த டேபிள் போட்டிருந்தேன். இந்த இடம் மட்டும்தான் எல்லா மெஷின்லயும் இருக்கும். அந்த பாக்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஃபேஷன் மேக்கர்லயும் இந்த ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ரவுண்டு மெட்டீரியல் ஏதாவது இருக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ ஆர்ம் ஸ்டிச்சிங். உங்ககிட்டயும் இதே மாதிரி ஃபேஷன் மேக்கர் மிஷின் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏதாவது ரவுண்டா ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் டைரக்ட் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.